வணக்கம். நான் தாங்க. நான் தானே பாபு எங்க சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இந்த தற்குறித்தனத்தை போக்க ஒரு அரசியல் தலைவரும் கிடையாதுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? இதே தான். இன்னைக்கு பெரும்பான்மையான இந்த காலகட்டத்தில் படித்து எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டான், அவன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டானுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கூட முன்னேற்றம் அடையலை. ஏன்னா இது கல்வியே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடம் படிக்கிறவன் காலேஜ் படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கிட்டையும் மூர்க்கத்தனமாக இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த சாதி வெறி தான். இதுக்கு காரணம் யாரு? அரசியல்வாதிங்கிட்ட போய் நீதி கேட்டு போராடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்கேயாவது ஆணவ கொலை அரங்கேறிச்சு அப்படின்னா அவனுங்கிட்ட போயிட்டு நீதி கேட்டு போராடுறானுங்க. இது தற்கூரித்தனத்தின் மிகப்பெரிய தற்கூரித்தனம். அரசியல்வாதிகளுக்கு போதுமான அறிவு இருந்தால் இந்த மனிதர்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வு எனும் தற்கூரித்தனத்தை இன்னும் ஏன் ஒழிக்காமல் இருக்கிறாங்க? அந்த போதுமான அறிவு இல்லாததால தான் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீதி கேட்கறது ஒன்று தான். நீ போய் தண்ணி இல்லாத கிணத்துல நீ போய் ஆழமான கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல நீ போய் விழுறதும் ஒன்று தான். ஆனால் இதுக்கு காரணம் சொல்யூஷன், இதுக்கோட தீர்வு எங்கடா இருக்குன்னா தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை வாழ்வாதாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட்டு சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளுக்கான தொழிலை செஞ்சு தான் நீ வாழணும் அப்படின்ற வகையில் அவனுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த தொழிலை செஞ்சதுனால தான் அவனுக்கு அரிசி பருப்பு ஒரு தொகை கிடச்சிச்சு. அதை வச்சு குடும்பத்தை பிழைப்பு நடத்தினான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கருத்து மென்டாலிட்டி என்ன தெரியுமா? இந்தந்த தொழிலை செய்யக்கூடியவன்லாம் இழிவானவன், இது ஒரு ஈன ஜாதி, இது ஒரு இழிவான தொழில் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இந்தந்த தொழிலை செஞ்சவங்க நாங்கள்லாம் உயர்ந்தவங்கன்றாங்க. நீங்கள் ஏன்டா இன்னமும் அந்த தொழிலை செய்கிறீங்க? இப்போ நீங்கள் பறை அடிக்கிறதுனால தானே உங்களை பறையன்றான், முடி வெட்டுறதுனால தானே உங்களை அமட்டன்றான், துணி துவைக்கிறதுனால தானே துணியை வெளுக்கிறதுனால தானே வண்ணான்றான். அப்போ உங்களை அன்னைக்கு கீழே தள்ளப்பட்டு எந்த தொழிலை உங்களை செய்ய கட்டாயப்படுத்தி அந்த ஒரு தன்மைக்கு உங்களை நிர்வகிச்சாங்களோ அந்த தொழிலை இன்னமும் ஏன்டா செய்கிறீங்க? இப்போ நீங்கள் பறை அடிக்கிறத விடுங்கடா, உங்களை எப்படிடா பறையன்னு எவன்டா சொல்லுவான்? உங்கள் வீட்டில் ஒருத்தன் அந்த பறை அடிக்க போகிறதுனால தானே உங்களை பறையர் குடும்பம்னு சொல்கிறானுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தன் அந்த தொழிலை செய்கிறதுனால தானே உங்களை தாழ்ந்தப்பட்ட ஜாதின்னு சொல்கிறானுங்க. அந்த தொழிலை ஏன்டா செய்கிறீங்க? அந்த தொழிலை செஞ்சு தான் பிழைக்கிறீங்களா? ஏன்டா பல தொழிலை செய்கிறீங்கள? அப்போ அந்த தொழிலை விடுங்கடா. முதல்ல அவனை உருவாக்குறதே நீங்கள் தான். வணக்கம் கவர்னர், வணக்கம் ஜாமி, வணக்கம் ஐயா, வணக்கம் எல்லாம் வணக்கம் போட்டு பழைய அடிக்கிறதுக்கு நாளைக்கு அவங்க கூட்டு புள்ளைய